நம்ம பிறந்ததுலேருந்தே எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே போயிட்டே இருக்கேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் தன்னோட பிறப்புல இருந்தே பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து சாதிச்சு காட்டின ஒரு மனுஷனோட கதையை இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோவோட முடிவில் நமக்கு இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம நினச்சா வாழ்க்கையில் என்ன வேணால் சாதிக்கலாம், எப்படி வேணால் சாதிக்கலான்ற ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஃபுல்லாக பாருங்கள். இது 100 Days 100 Thoughts சீரீஸில் இன்றைக்கி Day 19 February 5, 1985 அன்றைக்கி போர்ச்சுகலில் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் வீட்டு வேலை செய்கிற ஒரு அம்மாவுக்கும் குடிக்கு அடிமையாக இருக்க ஒரு குடிகார தந்தைக்கும் நாலாவதாக ஒரு குழந்தை பிறக்குது. முன்னாடி பிறந்த 3 குழந்தையே நம்மளால் சோறு போட்டு வளர்க்க முடியல, நாலாவதாக அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்ட்டு கருவிலேயே கலைகளான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு கூட காசு இல்லாத ஒரே காரணத்தினால வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையாக தான் அந்த குழந்தை பிறந்து வளருது. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால்னா மட்டும்தான் உயிரே. இப்படி போயிட்டே இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபுட்பால் கிரவுண்டில் பால் பொறுக்கி போடுற வேலை கிடைக்குது. அந்த குழந்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சேர்த்து விட்டுறாங்க. மேட்சஸ்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுது. உடனடியாக கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிற கதையா எல்லாருக்கும் இருக்கத்தோட உங்களோட பையனுக்கு இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டுலாம் ஃபுட்பால் விளையாட முடியாது, உடனடியாக ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சர்ஜரி பண்ணி முடியுது. அடுத்த சில வருஷத்தில் நடந்தது எல்லாமே வரலாறு தான். இப்போவே நீங்கள் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அது ஈக்குவலுக்கு இந்த உலகத்தில் இன்னொருத்தருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அது அவரு மட்டும்தான். ஃபுட்பால் கிரவுண்டில் பால் பொறுக்கி போட்டவரோட ஒருத்தரோட பையன் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர்னு பேர் வாங்கியிருக்காரு. எஸ், நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். CR7 சொல்லப்படுற கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட கதை தான் இது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அதே குழந்தை தன்னோட 36வது வயசில் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுது. ஆனால் முன்னாடி இருந்த 2 கோக் பாட்டில் இப்படி தள்ளி வச்சுட்டு கோக் குடிக்காதீங்க தண்ணி குடிங்கன்னு செஞ்ச ஒரே ஒரு செகண்ட் செய்கையினால கொக்கோ கோலா கம்பெனியோட ஒட்டுமொத்த வேல்யூவேஷனில் 29,000 கோடி குறைஞ்சி லாஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் வயிற்றுலேயே இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா உங்களை கருவிலேயே கலைக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இல்லை, உங்கள் குடும்பத்தில் அவருக்கு இருந்த அளவுக்கு வருமல்ல, அப்படி இருக்கும்போது அவரால் இவ்வளோ சாதிக்க முடியும் போது ஏன் உங்களால் முடியாது? நம்மளோட பொழப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனால் நம்ம சாகும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கலான்றதுக்கு CR7 தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்ககிட்ட எதுவுமே இல்லைடான்னு உங்களை பார்த்து எத்தனையோ பேர் ஏளனமாக கேலி பண்ணி சிரிக்கலாம். ஆனால் ஒரு நாள் இவங்ககிட்ட இல்லாததே இல்லைடான்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். காட்டுவீங்க அப்படின்னா சேலஞ்ச் அக்செப்டட்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 20 5:55 மீண்டும் சந்திப்போம்.